Good morning, students. Welcome to Chemistry Simplified Tamil. நான் இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில இருந்து கொஞ்சம் சம்ஸ் போடலாம்னு இருக்கேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எஸ் பார்க்குறோம். நான் ஒன்லி ஒன் கொஸ்டின் ஆஃப் கோர்ஸ் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். எஸ் நவ் த கொஸ்டின் இஸ் பார்க்கலாமா? ஐடென்டிஃபை ஏ டு எஃப் இல்லை என்ன இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உன்னுடைய கொஸ்டினை ஸ்டடி பண்ணுவோம். எஸ் எஸ் இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது let us see the question. இந்த இடத்துல உனக்கு சைக்ளோபென்டேன் இருக்கு, குளோரின் வித் HNO. இதுல என்ன ஐடியா இருக்குன்னா உடனே it follows the free radical this one. it follows the இதை பத்தின ஐடியா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா it gives the free radical. யாரு? குளோரின் in presence of sunlight. ஒரு குளோரின் presence of sunlightல it follows the free radical. So அப்ப நம்ம இந்த இடத்துல உனக்கு free radical substitution நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, அப்ப எல்லாமே பார்த்தா சேம் தான். ஆல் ஆர் 2 டிகிரி. ஸோ எனி கார்பன்ல உனக்கு சப்ஸ்டியூஷன் நடக்கும் போது ஓகே. அதுக்கு டைமெத்தில் சல்ஃபாக்சைடு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஒரு கீட்டோன் இந்த இடத்துல கிடைக்கும் போது ஸோ பி இஸ் ஒரு கார்பனைல் குரூப். இதான் உன்னுடைய பி அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகே, அதுக்கு அடுத்தது இது கிரகனாட். கார்பனைல் வித் கிரகனாட் உனக்கு சேரும் பொழுது இட் இஸ் சின்ஸ் இட் இஸ் கீட்டோ குரூப்புங்கிறதுல இந்த இடத்துல வருவது செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப்பா இருக்கணும். ஆஃப்டர் தட் வாட் யூ ஆர் கெட்டிங் இஸ் மைனஸ் வாட்டர். இது எதை சொல்லுதுன்னா டீஹைட்ரேஷன். அப்போ உனக்கு டி என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு அல்கீனாக இருக்கும். அல்கீன் ஃபாலோடு பை ஓசனாலிசிஸ் உனக்கு 2 கார்பனைல் கிடைக்கணும். இன்னொன்று BH3 இஸ் கால்ட் டைபோரின். அப்போ உனக்கு இங்க என்ன கிடைக்கும்னா ஆல்கஹால் வித் பிரைமரியில 1 டிகிரியில கிடைக்கணும். ஸோ இப்போ உனக்கு இதுல எல்லா நாலேஜும் கலந்தாப்புல இருக்கு இந்த கொஸ்டின். அதனாலதான் நான் இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு கிளாஸ் பார்த்துக்கலாம். அந்த ஆடியோ ப்ராப்ளம் சரியா இல்லாதால தான் 2 நாளா போடல. இது எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா வரும்னு நினைச்சு செட் பண்ணி போட்டுருக்கேன். பார்க்கலாம் சில்ட்ரன். Now let us go to the question. இப்ப எஸ் இப்ப நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைக்ளோபென்டேன் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் HNO. ஆல்ரெடியே நான் சொல்லிட்டேன். it follows the free radical substitution reaction. ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம்னா எல்லாமே உனக்கு 2 டிகிரி தான். அப்ப அதனால எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ ஏதோ ஒரு இடத்துல உனக்கு சப்ஸ்டியூஷன் நடக்க போகுது, அவ்வளவுதான். நம்ம பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அலிலிக் இருந்தா அதை பத்தி யோசிக்கணும். எதுவுமே இல்லை, அதனால திஸ் இஸ் த காம்பவுண்ட். வாட் இஸ் திஸ் இஸ் யுவர் ஏ. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா இவர் காம்பவுண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் பைகார்பனேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஓகே. இப்போ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சம் கீட்டோ குரூப் கிடைக்கும், இந்த இடத்துல கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் ஸ்வான் ஆக்சிடேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒன் இட் கிவ்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் நான் இந்த இடத்துல கொடுக்குற பாருங்க. இட் கிவ்ஸ் த வாட் இஸ் கால்ட் one keto group. Now this is called as a Swan oxidation. Okay, this is called as a Swan oxidation reaction. இப்போ அதுக்கடுத்து so now this is your B. After that what is given is your methyl magnesium. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா RMGX. இப்போ methyl magnesium bromide followed by the ரெண்டாவது ரியாக்ஷன் இங்க என்ன இருக்குன்னா ஹைட்ரோலிசிஸ். நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு கீட்டோ குரூப், இது மெத்தில். இப்போ இந்த இடத்துல உனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா கீட்டோ குரூப் ஒரு என்னவோ ஆகணும் ஆல்கஹால் குரூப்பா மாறும். இப்போ அதை நம்ம இதோட மெக்கானிசம் போட்டே நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். நான் லெட் அஸ் ரைட் ஹியர் திஸ் இஸ். இப்போ இதுல என்ன ஆகும்னா இப்படி போலரைஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும். இதுல உன்னுடைய மெத்தில் குரூப் பாண்டோட நியூக்ளியோஃபைலா இருக்கும். ஸோ இந்த மைனஸ் அங்கே போய் அட்டாக் ஆகும். இப்போ உனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. நவ் திஸ் இஸ் ஓகேவா. இந்த இடத்துல டபுள் பாண்ட் அங்க போடுறதுல இங்க ஓ, அந்த இடத்துல யாரு சேருவாங்க MgBr. இப்ப இந்த இடத்துல உனக்கு பிளஸ் பிளஸ்ல யார் சேருவாங்கன்னா உன்னுடைய மெத்தில் குரூப் சேரும். ஓகே, இது ஃபாலோடு பை ஹைட்ரோலிசிஸ். திஸ் இஸ் ஃபாலோடு பை ஹைட்ரோலிசிஸ். இதை நீ ஹைட்ரோலிசிஸ் பண்ணும் பொழுது ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல உன்னுடைய பாண்ட் பிரேக் ஆகும். திஸ் இஸ்
இந்த இடத்துல எங்கம்மா this is now this is yes, this is the place bond will be break. அப்ப இந்த இடத்துல H கிடைக்கும், அந்த இடத்துல OH கிடைக்கும். இப்போ உனக்கு வர ப்ராடக்ட் பாருங்க, சொன்னா இல்லைங்களா? ஸோ கீட்டோ குரூப், அதனால இங்க உனக்கு என்ன வரும் அப்படின்னா வர ப்ராடக்ட் நான் அப்படியே எழுதுறேன். That is OH. So now our product is yes, pentagonal ring. Now this is your pentagon. ஓகே, பென்டகன்ல இந்த இடத்துல உனக்கு OH இருக்கு, இங்க வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. எவ்வளவுதான். இது எங்க நடக்குது? RMGX முடிஞ்ச பிறகு. இந்த இடத்துல வந்து பாருங்க, RMGX முடிஞ்ச பிறகு வருது C followed by sulfuric acid. எஸ், இப்போ நம்ம அங்க எடுத்துட்டு போறோம். எஸ், now this is followed by இது வந்து C followed by sulfuric acid சொல்லியிருக்காங்க. sulfuric acid என்னது? மைனஸ் வாட்டர், that is called as டீஹைட்ரேஷன். இப்ப இதுல உனக்கு மைனஸ் வாட்டர் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத அதை பார்க்கலாம். now this one என்னது? இந்த இது ஃபர்ஸ்ட் வெளியே போயிடும். வெளியே போறப்ப உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இப்ப இதனாலதான் நான் இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்தேன். உனக்கு எல்லா மெக்கானிசமும் வந்துடும். ஸோ அந்த பாண்டோட வெளியே போகும். ஸோ அப்ப இது மேல உனக்கு வந்து கார்போகேட்டையான் உருவாயிருக்கும். இங்க வந்து மெத்தில் குரூப் இருக்கு. ஓகே, ஸோ இது அடுத்து என்ன ஆகும்னா மைனஸ் H பிளஸ் வாட் இஸ் த டைப் இஸ் கால்ட் அஸ் பீட்டா எலிமினேஷன். பீட்டா எலிமினேஷன், திரும்பி நான் சொல்றது பீட்டா எலிமினேஷனா என்ன இருக்குன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ரம் நெய்பர். இந்த அயானிக் ஸ்பீஷிஸுக்கு பக்கத்தால் இருக்கிறது, அதாவது ஒண்ணு இங்க இருந்து போகலாம் அல்லது இங்க இருந்து போகலாம். அப்படி வர்றதுதான் ரிமூவல் ஆஃப் பீட்டா எலிமினேஷன். ஸோ போன பிறகு எது மோர் சப்ஸ்டியூட்டடோ அதுதான் உனக்கு ப்ராடக்டா இருக்கும் சேஸ்ட் ஆஃப் ரூட். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் என்னால ரிமூவ் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த ஹைட்ரஜன் இது ரிமூவ் ஆச்சுன்னா இந்த பாண்ட் வந்து இந்த இடத்துல விழும். இப்ப பாருங்க, இப்ப அதோடைய ப்ராடக்ட கொடுக்குறேன். நான் திஸ் இஸ் கொடுத்து இப்படி முடிக்கிறேன். முடிச்சுட்டு பாண்ட் இந்த இடத்துல கொடுக்குறேன். அண்ட் ஹியர் இட் இஸ் ஐ எம் ரைட்டிங் அஸ் CH3. ஏன் மிஸ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப அந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. now this is ஏன் எடுக்கலங்கிறதையும் சொல்லிடுறேன். now this is இப்ப அப்படி கொடுக்கறதா இருந்தா இந்த CH3 அப்படியேதான் இருக்கும். உனக்கு இங்க இருக்கிற பாண்டை நான் ரிமூவ் பண்ணனா இங்க வந்துடும், இங்க இருக்கிற பாண்டை நான் ரிமூவ் பண்ணனா இது வரும். இப்ப இதை நீ எதோட போய் கம்பேர் பண்ணணும்? உனக்கு ப்ராடக்ட் இதுவாங்கிறது தான் கொஸ்டின். ப்ராடக்ட் வந்து உனக்கு திஸ் இஸ் 1ஆ இல்ல 2ஆ, இதான் கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா இதுதான் அப்படிங்கிறேன். அதுக்கு என்னன்னா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மோஸ்ட் சேஸ்ட் ஆஃப் ரூல் வந்து மோஸ்ட் சப்ஸ்டியூட்டட் அப்படின்னா என்னது? இந்த இடத்துல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க, ஒரு ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல உனக்கு எத்தனை இருக்குன்னா ஒரு ஹைட்ரஜன். ஸோ அப்போ இது வந்து எத்தனை சப்ஸ்டியூட்டட்னா 2 சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட். இந்த இடத்துல வந்து பாருங்க சப்ஸ்டியூட்டட் கண்டுபிடிக்கிறது சொல்ல வரேன். இந்த இடத்துல வந்து பாருங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா ஹியர் 2 1 3 ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 0 ஹைட்ரஜன். இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜனே இல்ல. எங்க திஸ் ஒன் இந்த இடத்துல 0 ஹைட்ரஜன், ஹைட்ரஜனே இல்லை. அப்ப இது வந்து என்னது? 1 சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட், இது 2 சப்ஸ்டியூட்டட். 1 சப்ஸ்டியூட்டட்ங்கிறதால இதுதான் மோர் ஸ்டேபிள். புரியுதுங்களா? இப்படிதான் வந்து அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதனாலதான் எப்போதுமே உள்ள போட்டுதான் இது இது பக்கத்தால போட்டுட்டோம்னா அந்த மோர் சப்ஸ்டியூட்டட் உனக்கு கிடைக்கும். தட் இஸ் கால் மோர் சப்ஸ்டியூட்டட். இங்க வந்து இருக்கிறது ஒரு ஹைட்ரஜன், அப்ப 3 சப்ஸ்டியூஷன் நடந்திருக்கு. இங்க இருக்கிறது வந்து 2 ஹைட்ரஜன் 2 சப்ஸ்டியூஷன். இங்க இருப்பது ஒரு ஹைட்ரஜன், அப்ப 3 சப்ஸ்டியூஷன் நடந்திருக்கு. புரியுதா? ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான். மற்றபடி உனக்கு என்ன ஆயிடுச்சு? 3 சப்ஸ்டியூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை வந்து இதோட கம்பேர் பண்ணிக்கணும். இதோட வந்து பாருங்க. now here you are having this is your ethylene. இதுல வந்து பாருங்க இந்த பாண்டோட பார்க்கணும். இதுல 4 அப்படியே இருந்ததுன்னா this is called 0 substituted. இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு. ஸோ இது வந்து என்னது? 3 substituted product. 3 substituted. இதுல வந்து நீ பார்த்த அப்படின்னா உனக்கு இதுல வந்து இந்த இந்த இதுல வந்து உனக்கு ஒரு ஹைட்ரஜன் ஒரு சப்ஸ்டியூட்டட், இந்த இதுல ஒரு சப்ஸ்டியூட்டட். அப்ப இது என்னது? 2 substituted product. So who is most stable? More substituted is most stable. அதனால இதுதான் வந்து சப்ஸ்டியூஷன் வந்து பார்க்கறதுக்குரிய டெக்னிக். அது வந்து எத்திலீனோட அந்த பாண்டை கொண்டு போய் கம்பேர் பண்ணி பார்க்கணும்.
Now this is more substituted. எப்படி உன்னுடைய ரிமூவல் ஆஃப் வாட்டருக்கு அப்புறம் புரியுதுங்களா? அப்ப ரிமூவல் ஆஃப் வாட்டருக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. This is the D. So now this product is D. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது என்னமா பண்றாங்கன்னா ரெண்டு ரியாக்ஷன் எடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து ஓசனாலிசிஸ். அதை முடிச்சிடறேன். ஓசனாலிசிஸ் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் உடைஞ்சு ரெண்டு பக்கமும் வந்து நீ என்ன கொடுக்குற கார்பனைல் காம்பவுண்ட் கொடுக்குற. கொடுத்த பிறகு இங்க பாருங்க எத்தனை கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 இந்த இடத்துல 4. நான் விட்டு 0 ஹைட்ரஜன் எழுதினேன். நீங்க வந்து அதை வந்து உடனே ஒரு ஊகச்சின்லாம் நினைச்சுக்காதீங்க. எஸ், ஹைட்ரஜன் சப்ஸ்டியூஷன் இல்லைன்னு சொன்னதுக்கு எழுதினது தான் இது. இதெல்லாம் அந்த 0 சப்ஸ்டியூஷன் அந்த இதுக்காக போட்டது. அதனால அதை இப்ப தேவையில்லை. இப்ப உனக்கு வேணுங்கிறது இதுதான். ஓகேவா? இப்ப உனக்கு வந்து what is it written is here 2 3 4. now this one is 5. here it is 1. இப்ப உனக்கு எப்படின்னா இந்த 1ல வந்து CHO போட்டுடுவ. 2 3 4 5ல வந்து ஒரு CO. நீங்க அப்படியே வச்சு எழுதிக்கோங்க. திஸ் இஸ் கார்பன் நம்பர் 1. அதுல ஒரு O போட்டீங்கன்னா அது ஆல்டிஹைடா மாறிடும். கார்பன் நம்பர் புரியுதுங்களா? எஸ். எஸ். இப்ப இதுல இருந்து நீங்க திஸ் இஸ் கார்பன் நம்பர் 2. இதுல இருந்து நேரா வந்து திரும்ப வந்து இப்படி வந்தாச்சு. இந்த இடத்துல அங்க ஒரு CHO போட்டுக்கோ. இப்ப நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா கார்பன் நம்பரை வந்து மார்க் பண்ணிடுவோம். திஸ் இஸ், ஏன்னா அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் எஸ். இந்த கார்பன் 1, இது 2, இது 2, இது 3, இது 4, இது 5. திஸ் இஸ் we can aldehyde இருக்கு 6. அப்புறம் இங்க மெத்தில் குரூப். சோ இந்த இடத்துல பாருங்க 5, அந்த இடத்துல 5வதுல ஒரு டபுள் பாண்ட் ஓ போடணும். ஒரு நல்லா கவனிங்கம்மா. இந்த இடத்துல 5ல நான் டபுள் பாண்ட் ஓ போட்டா போதும். 5ல நான் ஆல்டிஹைடா மாத்தக்கூடாது. தட் இஸ் ராங். போட்டீங்கன்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க. 5ல நான் டபுள் பாண்ட் ஓ மட்டும் தான் போடணும். இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஓ மட்டும் கொடுங்க. ஓகேவா? now this compound இந்த மெத்தில் குரூப் நம்ம அங்க இருக்கிறது தான். this compound during ozonolysis. அதுக்கு அடுத்தது இதே காம்பவுண்ட that is called as இது வேணாம் இல்லைங்களா? அதனால இதை நம்ம இப்ப அழைச்சிடுவோம். it is not the product. okay, yes. இப்ப இதே காம்பவுண்ட அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹைட்ரோபோரேஷன் பண்ணிருப்பாங்க. அந்த இதை பார்த்தோம்னா ஏஜெண்ட பார்த்தோம்னா ஹைட்ரோபோரேஷன் தெரியுது. ஹைட்ரோபோரேஷன்ல ஒன்னது உனக்கு ஆன்டி மார்கானிக் அண்ட் இட் gives the primary alcohol, that is the product. ஓகேவா? இப்ப அந்த இது பிரகாரம் பார்த்தோம்னா இந்த இடத்துல இத நீ என்ன பண்ற, that is called as ஆல்கஹாலா மாத்திர பிரைமரியாக மாறும். புரியுதா? எஸ். மார்க் now you are writing as a மார்கானிக். ஆன்டி மார்கானிக்னா என்னது? உன்னுடைய நெகட்டிவ் போட்டாவது அடன்டம் அட் வாட்டர்ல இருக்கிற OH கொண்டாந்து எதுல வந்து அதிகமா இருக்கோ அதுல கொடுத்துடு அப்படிங்கிறாங்க. இப்ப எதுல அதிகம்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல உனக்கு வந்து எதுவுமே இதுதான் அதிகம். அப்ப அந்த சைடு நம்ம OH கொடுப்போம். இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ரெகுலரா வச்சிடுவோம். now let us write the எஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா CH2OH கார்பன் நம்பர் 1 2 3 4 5. இது வந்து எப்போது இருக்கிற மெத்தில் குரூப். ஓகே. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வருகிறோம், பிரைமரி ஆல்கஹால். இங்க வந்து உனக்கு H. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுமா. வாட் இஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் 1 2 3 4 5 6. அவ்வளவுதான். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா திஸ் இஸ் 1 degree alcohol because of hydroboration by the anti-marconic addition of water. Okay, now let us see the product labeling பார்த்தலாம். ABCD வரைக்கும் போட்டோம். இந்த இது வந்து E இருக்கும். இது வந்து Dங்கிறதால இது வந்து E ஆக இருக்கும். This is the product of E and this is the product of S. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து எல்லாம் கம்பைனா இருக்கிறதால தான் இந்த ஒரு கொஸ்டினே உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துடலான்னு மிஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா பார்த்து டிக் பண்ணிட்டு வரலாம். இது பாருங்க, pentagonal with a CL. A is correct. You can see this A is correct.
and then B பாருங்க டபுள் பாண்ட் O. Now this is your B is correct. C பாருங்க ஒரு OH ஒரு CH3. Now let us see the C. C இங்க இருங்க ஒரு OH. So this is also correct. இது உன்னுடைய C also correct. ஓகேவா? அடுத்தது what is your D? எங்க கொடுத்திருக்காங்க பாருங்க D. இந்த இடத்துல பென்டகோனல் ஸ்ட்ரக்சர் ஒரு மெத்தில் ஒரு டபுள் பாண்ட். போய் பாருங்க D. பென்டகோனல் ஸ்ட்ரக்சர் ஒரு மெத்தில் ஒரு டபுள் பாண்ட். மெத்திலோட அடியிலேயே இருக்கு அந்த டபுள் பாண்ட். அதுதான் நீங்க பார்க்கலாம். மெத்திலோட அடியிலேயே இருக்கு டபுள் பாண்ட். So this is also correct D. And then coming to the what is it called as a A. ஓசோனாலிசிஸ் ப்ராடக்ட் இங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டோம்னா சரியா இருக்கும். இந்த இடத்துல என்னது ஒரு ஆல்டிஹைட் கீட்டோன் மொத்த கணக்கு உனக்கு 6. ஓகேவா 6. எஸ் இப்போ போய் பார்க்கலாம். ஏ இங்க பாருங்க 1 2 ஆக்சுவலி நம்ம எப்படி 2 6ன்னு சொல்றதுக்கு தான் 3 4 5 6. அதே பாருங்க 6ல 2ல வந்து CO இருக்கணும். அதாவது மெத்திலுக்கு பக்கத்தால CO இருக்கணும். அப்படி வேணா பார்த்துக்கலாம். மெத்தில் பக்கத்தால CO வரும். CO இருக்கான்னு பார்த்துங்க. இங்க பாருங்க மெத்தில் CO. இப்போ ஆல்டிஹைட் வந்து நான் இங்க இருந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதனால இத இப்படி வந்து இது என்னவா மாறுது 5 6. இப்போ நான் எழுதும்போது ஆல்டிஹைடுக்கு தான் நான் என்ன பண்ணணும் நம்பர் 1 கொடுக்கணும். ஓகேவா? எஸ் 1 2 3 4 5 6 6. ஸோ உனக்கு என்ன கிடைக்குது 1ல ஆல்டிஹைட் 5ல கீட்டோ குரூப் கிடைக்குது. 1ல ஆல்டிஹைட் 5ல கீட்டோ குரூப். நான் 1ல ஆல்டிஹைட் 5ல கீட்டோ குரூப் கரெக்ட். அப்புறம் இதே வந்து அல்கீனை என்ன பண்றோம் ஹைட்ரோபோரேஷன் பண்ணும்போது அடிஷன் ஆஃப் வாட்டர் அக்ராஸ் டபுள் பாண்ட். ஹைட்ரோபோரேஷன்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 டிகிரி ஆல்கஹால் கிடைக்கும். இங்க பாருங்க மொத்தம் 6 இருக்குது 1 டிகிரி அவ்வளவுதான். எஸ் இப்போ தட் இஸ் யுவர் வாட் இஸ் இட் கால்ட் எஃப். எஃப் பாருங்க எஃப்ல வந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்குதுமா. இந்த இடத்துல ஏதோ நம்ம இது பண்ணியிருக்கோம். எஸ் லெட் அஸ் see go and see the F product. F product F product தான் நம்ம தப்பா பண்ணியிருக்கோம். அது அந்த ரியாக்ஷனை இன்னொரு வாட்டி பார்த்துறோம். இங்க பாருங்க F. எஸ் எஸ் நவ் திஸ் இஸ் யுவர் D. F எஸ்மா இது வந்து அடிஷனுக்கு நம்ம வந்து 2 பாண்டை பிரேக் பண்ணக்கூடாதுல்ல. we should give 1 bond. only 1 pi bond only is there. So now you are doing the 1 bond should be there. ஓகேவா? எஸ் எஸ் வாட் இஸ் நவ் நம்ம வந்து பை பாண்ட தான் எடுக்கலாம். we cannot remove the sigma bond. ஓகேவா? now ஒரு பென்டகோனல் ஸ்ட்ரக்சர் ஒரு இடத்துல மெத்தில் குரூப் இன்னொரு இடத்துல அது CH2OH ஆக இருக்கிறது. ஓகே அடுத்தடுத்து இருக்கணும். ஒரு இதுல OH அடுத்ததுலயுமே உனக்கு மெத்தில் குரூப் இங்க இருக்கு பாருங்க. ஒரு இதுல OH அடுத்ததுல மெத்தில் குரூப் அடுத்தடுத்து பென்டகன். So now everything is correct. Only the one thing last இதுல நான் மிஸ் என்ன பண்ணிட்டேன்னா இந்த டபுள் பாண்டை போடாம விட்டுட்டேன். இந்த டபுள் பாண்ட் இந்த டபுள் பாண்ட்ல சிக்மா பாண்ட் தான். ஓகேவா? ஸோ நவ் திஸ் இஸ் த வே யூ ஆர் அப்ரோச்சிங் த கொஸ்டின் மார்க். ஸோ நான் வந்து தெளிவா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. இதுல குளோரின் போயிடும். அதுக்கப்புறம் இதனால அது கீட்டோனா மாறும். கீட்டோன் வந்ததால இங்க செகண்டரி ஆல்கஹாலா இருக்கும். செகண்டரி ஆல்கஹால் இருக்கிறதால உனக்கு இங்க ஓசோனாலிசிஸ்லயே உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட் கிடைக்கும். இதுல வந்து உனக்கு என்ன கிடைக்கணும் ஆல்கஹால் கிடைக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த பொசிஷன். Okay children, now like that I will give the some இந்த கொஸ்டின் நல்லா செலக்ட் பண்ணி தான் போடுறேன். அதனால எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பிகாஸ் இந்த லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்தாதான் அது மேலே வரும், எல்லாருக்கும் பார்க்க முடியும். அதை தாண்டி எனக்கும் வந்து அடுத்தது வந்து ரேட்டிங் வந்து லைக் போட தான் வந்து மேலே வர்றப்ப ரொம்ப பேர்கிட்ட போறப்ப தான் எனக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்பதான் வந்து நான் அடுத்த வீடியோ போடுவதற்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன், பி என்தூசியாஸ்டிக். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.